ஹலோ எவ்ரிவன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ரெனால்ட்ஸ் நம்பர் 9 பார்த்துருந்தோம். அடுத்தது ரெனால்ட்ஸ் மாடல் லா. சரிங்களா? இப்போ யூனிட் 3ல் டைமென்ஷன் அனாலிசிஸில் ரொம்ப முக்கியமானது 2 லா இருக்குது. அதில் ஒன்று இந்த ரெனால்ட்ஸ் மாடல் லான்னு சொல்கிறது. சரிங்களா? இன்னொன்று ஃப்ராடு லா. 2 தான் இப்போ ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு ஒன்று ரெனால்ட்ஸ் மாடல் லா, ரெண்டாவது ஃப்ராடு லா. இப்போ ஃப்ராடு லா ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பார்க்க போகிறது ரெனால்ட்ஸ் மாடல் லா. சரிங்களா? இப்போ மாடல் லா மாடல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறதுனால என்னென்னா 2 விதமான விஷயம் இருக்கும். ஒன்று மாடல் ஒன்று இருக்கும், இன்னொன்று ப்ரோட்டோடைப் ஒன்று இருக்கும். அதாவது மாடல்னால் ப்ரோட்டோடைப்புன்றது என்னென்னா ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் என்னவோ இருக்கோ அதுதான். சரிங்களா? ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் என்னவோ இருக்கோ அதுதான் ப்ரோட்டோடைப்புன்னு சொல்கிறது. அதனுடைய சின்ன டைப் தான், சின்னதாக. இப்போ ஒரு பெரிய டேம் இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன். இந்த டேமுடைய லென்த்துன்னு பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கும். இதோடைய ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 மீட்டர் இருக்குன்னா 100 மீட்டரில் நான் தண்ணி 97 மீட்டர்ஸில் நிற்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா 100 மீட்டருக்கானதை நம்ம ப்ராக்டிக்கலாக அனலைஸ் பண்ண முடியாது. தியரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணலாமே தவிர அது ஒரு ப்ராக்டிக்கலாக இப்படி தான் அது பிஹேவ் பண்ணும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா மாடலிங் பண்ணுவாங்க. மாடலிங்கிறது என்னென்னா இப்போ ப்ரோட்டோடைப்பு, அதாவது ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் 100 மீட்டர் இருக்குன்னா, ஹைட் 100 மீட்டர் இருக்குன்னா அதை நான் 1 மீட்டருக்கு ஒரு சின்னதாக ஒரு மாடல் செய்யலாம். அதாவது என்னென்னா ஹைட்டு ரேஷியோ எப்படி இருக்குது, டைமென்ஷன் ரேஷியோ 100 மடங்கு இருக்குன்னா அதுலேருந்து நான் 1 மடங்குக்கு 1 மீட்டர் ஹைட்டுக்கு நான் ஒரு சின்ன மாடல் செய்வேன். இதில் 97 மீட்டருக்கு இருக்குன்னா இதில் 0.97 மீட்டருக்கு நான் என்ன பண்ணுவேன், தண்ணி நிற்க வைப்பேன். அப்போ இதில் லோடு ஆக்ட் ஆகும்போது இதில் பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரியான விஷயத்துக்கு பேர் தான் மாடல் அனாலிசிஸ்ன்னு பேர். அப்போ மாடல் ப்ரோட்டோடைப் அப்படின்னு 2 விதம் இருக்குது. அது ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. மாடல்ன்றது அந்த சின்ன ரிப்ளிகா, அதாவது ரிப்ளிகான்றது சொல்லுவோம். ரிப்ளிகானா ஆக்சுவல் ஸ்ட்ரக்சருடைய ரிப்ளிகா. அதில் என்னென்னலாம் இருக்குன்னா எல்லாமே மாறும். அதாவது இப்போ டைமென்ஷன்ஸ்னால் டைமென்ஷன் இருக்குது. சரியா? டைமென்ஷன் மட்டும்தான் நம்ம ரேஷியோவில் மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டைமென்ஷன் மாற்றணும். அதே மாதிரி இங்கே தண்ணி நிற்கும் போது இதுலேருந்து எவ்வளவு ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது, இதில் எவ்வளோ ஆக்ட் ஆகுது, அதே மாதிரி இதில் என்ன ரேஷியோவில் ஆக்ட் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அதில் மாறும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ரேஷியோ இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் 100:1 இருந்ததுன்னா ப்ரோட்டோடைப்புக்கு 100, ஆக்சுவல் ஸ்ட்ரக்சருக்கு 1 இருக்குன்னா அப்போ 100:1 சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே வரக்கூடிய ஃபோர்ஸுக்கான ரேஷியோ ஒன்று இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய டிஸ்சார்ஜ், ஒருவேளை இங்கேருந்து தண்ணி டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா அந்த டிஸ்சார்ஜுக்கான ரேஷியோ எவ்வளோ இருக்கும், இதில் எவ்வளோ இருக்குது, இதில் எவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கு பேர் தான் மாடல் அனாலிசிஸ் பேர். அதுக்கு உதவக்கூடிய ஒரு முக்கியமான விஷயந்தான் இந்த ரெனால்ட்ஸ் மாடல் லா அப்புறம் ஃப்ராடு லான்னு சொல்கிறது. இது 2 விஷயந்தான் நமக்கு மோஸ்ட்லி சிலபஸில் எக்ஸாம்ஸில் வர்றது. சரிங்களா? இதை ஃப்ராடு லா ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ ரெனால்ட்ஸ் மாடல் லான்றதை என்னன்றதை பார்க்கலாம். ரெனால்ட்ஸ் மாடல் லாங்கிறது என்னென்னா ரெனால்ட்ஸ் மாடல் லா. சரிங்களா? அப்படின்னா என்னென்னா சிமிலாரிட்டி in flow in the model and the prototype can be established if Reynolds number is same for both model and prototype. அப்படின்னா அது போத் சிஸ்டம்ஸும் சொல்லிக்கலாங்க. சரிங்களா? அதாவது ரெனால்ட்ஸ் மாடலாங்கிறது என்ன சொல்ல வருதுன்னா,
ஒரு மாடலுக்கும் இல்லை ப்ரோட்டோடைப்புக்கும் அதில் இருக்கக்கூடிய ரெனால்ட்ஸ் நம்பர் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ மாடலுக்கு ஒரு ரெனால்ட்ஸ் நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. அப்போ ரெனால்ட்ஸ் நம்பருக்கான மாடலுக்கான ரெனால்ட்ஸ் நம்பரு அதே மாதிரி ப்ரோட்டோடைப்புக்கான ரெனால்ட்ஸ் நம்பர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இப்போ ரெனால்ட்ஸ் நம்பர்ன்றது என்ன? ரோ விஎல் டிவைடட் பை மியூ. அது மாடலுக்கு அது எப்படி இருக்கணும்? ஈக்குவல் டு ரோ விஎல் டிவைடட் பை மியூ ஃபார் ப்ரோட்டோடைப். இவ்வளோதான்ப்பா ரெனால்ட்ஸ் மாடல்லாம் சொல்கிறது. இப்போ இதில் ஃபர்தராக நம்ம பார்க்கணுன்னா ரோ எம்முன்னு சொல்லுவோம், விஎம்னு சொல்லுவோம், எல்எம்னு சொல்லுவோம். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வேரியபிளுக்கும் மியூ எம் ஈக்குவல் டு ரோ ப்ரோட்டோடைப், வி ப்ரோட்டோடைப், எல் ப்ரோட்டோடைப். அதாவது சப்ஸ்கிரிப்டில் போடுறது எல்லாமே அந்த என்ன மாடலாக இல்லை ப்ரோட்டோடைப்பான்னு இண்டிவிஜுவலாக நமக்கு சொல்கிறது. அதாவது டென்சிட்டி ஃபார் மாடல், டென்சிட்டி ஃபார் ப்ரோட்டோடைப், வெலாசிட்டி ஃபார் மாடல், வெலாசிட்டி ஃபார் ப்ரோட்டோடைப். அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக் லென்த் ஃபார் மாடல், கேரக்டரிஸ்டிக் லென்த் ஃபார் ப்ரோட்டோடைப். அதே மாதிரி கீழே விஸ்காசிட்டி ஃபார் மாடல், விஸ்காசிட்டி ஃபார் ப்ரோட்டோடைப். சரிங்களா? இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னா அப்போ அதுக்கு ஒரு ரேஷியோ கொடுக்குறாங்க. அப்போ 1 ஈக்குவல் டு என்ன இருக்குது? ரோ பி விபி எல்பி டிவைடட் பை மியூ பி இன்ட்டு இந்த இதுலேருந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா என்ன வரும்? அப்படியே மியூ எம் டிவைடட் பை ரோ எம் விஎம் எல்எம். ஓகேங்களா? அப்போ இதை எப்படி எழுதுனா? ரோ பி டிவைடட் பை ரோ எம்னு எழுதலாம் இன்ட்டு விபி டிவைடட் பை விஎம்னு எழுதலாம். அதே மாதிரி எல்பி டிவைடட் பை எல்எம்னு எழுதலாம் இன்ட்டு மியூ எம் டிவைடட் பை மியூ பி அப்படி எழுதலாம். சரிங்களா? இப்போ என்னென்னா இப்போ எல்லாமே ப்ரோட்டோடைப் பை மாடல்னு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஒரு விஷயத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படியே மாற்றி எழுதிக்கிறேன். 1 டிவைடட் பை அப்படி எழுதிக்கிறேன். சரிங்களா? ரெண்டு ஈக்குவல் தானே. மியூ எம் பை மியூ பிங்கிறது எதுக்கு ஈக்குவலு? 1 டிவைடட் பை மியூ பி பை மியூ எம். அப்போ 1 ஈக்குவல் டு என்னது? ரோ பி பை ரோ எம் இன்ட்டு விபி பை விஎம் இன்ட்டு எல்பி பை எல்எம் இன்ட்டு 1 டிவைடட் பை மியூ பி டிவைடட் பை மியூ எம். ஓகேங்களா? இப்போ எல்லாமே என்ன டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது? எல்லாம் டென்சிட்டி ஃபார் ப்ரோட்டோடைப் டிவைடட் பை மாடல் இன்ட்டு வெலாசிட்டி ப்ரோட்டோடைப் டிவைடட் பை மாடல் இன்ட்டு லென்த் ப்ரோட்டோடைப் பை மாடல் இன்ட்டு 1 டிவைடட் பை விஸ்காசிட்டி ப்ரோட்டோடைப் டிவைடட் பை மாடல். இப்போ ஒன்றுத்துக்கு அது மாதிரி இருக்கிறதுல இது என்ன சொல்கிறோம்? ஸ்கேல் ரேஷியோன்னு சொல்லிடுறோம். அதாவது இந்த ரோ பி டிவைடட் பை ரோ எம் என்ன சொல்கிறோன்னா ரோ ஆர்னு சொல்கிறோம். ரோ ஆறுங்கிறது எதை குறிப்பிடுதுன்னா ஸ்கேல் ரேஷியோன்றதை குறிப்பிடுது. ஸ்கேல் ரேஷியோன்றதை குறிப்பிடுது. சரிங்களா? அப்போ 1 ஈக்குவல் டு என்னது? ரோ ஆர் இன்ட்டு விஆர் இன்ட்டு எல்ஆர் இன்ட்டு 1 டிவைடட் பை மியூ ஆர். அப்போ 1 ஈக்குவல் டு ரோ ஆர் விஆர் எல்ஆர் டிவைடட் பை மியூ ஆர். இதுதான் ரெனால்ட்ஸ் மாடல்லாம் நமக்கு சொல்கிறது. சரிங்களா? அதாவது ஸ்கேல் ரேஷியோன்றது எல்லாத்தையும் ரெனால்ட்ஸ் நம்பர் போல் ரெனால்ட்ஸ் நம்பருக்கு உரிய விஷயங்கள் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு ரேஷியோவில் இருக்கிற எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணாலும் ஆன்சர் 1 வரணும். சரிங்களா? இதில் இது மட்டும்தானே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன்னும் டைம் ஸ்கேல் ரேஷியோ இன்னும் நிறையா ஸ்கேல் ரேஷியோஸ்லாம் இருக்குது. சரிங்களா? இப்போ ஸ்கேல் ரேஷியோங்கிறது டைம் ஸ்கேல் ரேஷியோ ஒரு விஷயம் இருக்குது. பட் டைம் ஸ்கேல் ரேஷியோங்கிறது என்னென்னா இதில் எப்படி கொண்டு வரேன்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு என்னது? லென்த் பை டைம். அப்போ டைம் ஈக்குவல் டு என்ன? லென்த் பை வெலாசிட்டி. சரிங்களா? அப்போ டிஆர் அதாவது டிஆர்னா டைம் ஸ்கேல் ரேஷியோவுக்கு என்ன வரும்? எல்ஆர் டிவைடட் பை வி
ஆர். சரிங்களா? அதே மாதிரி ஆக்சிலரேஷன் ஸ்கேல் ரேஷியோ இருக்கு. ஆக்சிலரேஷன் ஸ்கேல் ரேஷியோ, ஆக்சிலரேஷனுக்கான ஸ்கேல் ரேஷியோ என்னது? ஆக்சிலரேஷன் ஈக்குவல் என்னதுப்பா? ஆக்சுவலாக வெலாசிட்டி டிவைடட் பை டைம். அப்போ விஆர் டிவைடட் பை டிஆர், அவ்வளோதான். அதே மாதிரி டைம் ஸ்கேல் ரேஷியோ ஒரு விஷயம், அதே மாதிரி ஆக்சிலரேஷன் ஸ்கேல் ஒரு விஷயம். அடுத்தது ஃபோர்ஸ் ஸ்கேல் ரேஷியோன்னு இருக்குது ஒன்று. ஃபோர்ஸ் ஸ்கேல் ரேஷியோ, ஃபோர்ஸ்ன்றது என்னது? மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன், மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபோர்ஸுன்னு சொல்லுவோம். அப்போ ஸ்கேல் ரேஷியோவில் ஃபோர்ஸுக்கு என்ன இருக்குது? எம்ஆர். சரிங்களா? மாஸுக்கானது எம்ஆர் இன்ட்டு ஏஆர். இப்போ மாஸ் ரேஷியோவுக்கான ஸ்கேல் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன இருக்குது? எதுவும் இல்லை. அதை நான் எப்படி டெரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ மாஸ் ஈக்குவல் டு என்னது? இப்போ எப்படி எழுதிக்கலாம்? டென்சிட்டி ஈக்குவல் டு என்ன? மாஸ் பை வால்யூம். சரிங்களா? அப்போ ரோ இன்ட்டு வால்யூம் ஈக்குவல் டு தான் மாஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ரோ இன்ட்டு வால்யூமை, அப்போ ரோ இன்ட்டு வால்யூமை நம்ம என்னென்னு கொடுப்பிடலாம்? ஏரியா இன்ட்டு லென்த்து, ஏதோ ஒரு லென்த்து ஈக்குவல் டு தான் மாசு. சரிங்களா? ஹலோ, கேட்குதுங்களா? இப்போ ஒரு நிமிஷம்ப்பா. இப்போ மாஸ் ஈக்குவல் டு என்னது? ரோ இன்ட்டு வால்யூம். இப்போ வால்யூம்ங்கிறது என்னென்னா, வால்யூம் பர் செகண்டு எடுத்துக்கலாங்களா? வால்யூம் பர் செகண்டுங்கிறது என்ன இருக்குது? ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. அதாவது வால்யூம்ங்கிறது என்ன? ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ ரோ இன்ட்டு ஏ இன்ட்டு வி ஈக்குவல் டு நம்ம மாஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஸோ அதை அப்படியே இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ரோ ஆர் ஏ ஆர் வி ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆக்சிலரேஷனுக்கான ரேட்டு. இப்போ ஏஆருங்கிறது என்னது? எல்ஆர் இன்ட்டு எல்ஆர். சரிங்களா? அப்புறம் விஆர் இன்ட்டு ஏஆர். அப்போ ரோ ஆர் எல் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு விஆர் இன்ட்டு ஏஆர். சரிங்களா? இதுதான் ஃபோர்ஸ் ஸ்கேல் ரேஷியோ. சரிங்களா? அடுத்தது டிஸ்சார்ஜ் ஸ்கேல் ரேஷியோ. ஃபோர்த்து டிஸ்சார்ஜ் ஸ்கேல் ரேஷியோ. டிஸ்சார்ஜ் ஸ்கேல் ரேஷியோங்கிறது கியூஆர். கியூஆருக்கு என்னன்னா டென்சிட்டி இன்ட்டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி ஆர். ஓகேங்களா? அப்போ டென்சிட்டி ஏஆர் ஏஆர் இன்ட்டு விஆர், ரோ ஆர் ஏஆர் இன்ட்டு விஆர். இப்போ ஏரியாங்கிறது என்னது? ரோ ஆர் இன்ட்டு எல்ஆர் ஸ்கொயர் இன்ட்டு விஆர். இவ்வளோ தான் டிஸ்சார்ஜ் ஸ்கேல் ரேஷியோக்கான விஷயங்கள். சரிங்களா? இது எங்கெங்கெல்லாம் பயன்படும் அப்படின்றது பார்த்துக்கலாம்.
அடுத்தது இந்த மாடல் லா அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் பயன்படும்னா ஒரு மோஷன் ஆஃப் ஏர்பிளேன்ஸில் பயன்படும். அதே மாதிரி ஒரு இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோ இருக்கு இல்லையா, ஃப்ளோ இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிடில் அதுவும் க்ளோஸ்டு பைப்ஸில் இருக்கும்போது தான். சரிங்களா, க்ளோஸ்டு பைப்ஸில். அதே மாதிரி மோஷன் ஆஃப் சப்மரைன்ஸில் இருக்கும். அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு தேவை. அதுவும் எப்படின்னா கம்ப்ளீட்லி அண்டர் வாட்டர். அதே போல் நாலாவது flow around structures and other bodies immersed completely under moving fluids. இது ரொம்ப முக்கியமானது. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மளுக்கு மாடல் அனாலிசிஸில் கேள்வி கேட்கும்போது எந்த மாடல்லாம் நீ உபயோகிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. என்ன கொடுப்பாங்கன்னா, ஒரு ஏர்பிளேன் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஒருவேளை ஏர்பிளேன் மூவ் ஆகிட்டுருக்கு, அதில் மாடலுக்கும் வெலாசிட்டி இப்படி இருக்குது, மாடல் இப்படி இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ மோஷன் ஆஃப் ஏர்பிளேன்ஸ் தான் நம்ம சொல்லுறாங்க. அப்போ நான் இதில் ரெனால்ட்ஸ் மாடலாக தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்களாக தான் யூகிக்கணும். அதே மாதிரி ஒரு ரெனால்ட்ஸ் மாடலாக வச்சு நம்ம பயன்படுத்துகிற ப்ராப்ளம்ஸில் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, ஒரு ஃப்ளோ இருக்குது, இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிடில் இருக்குது, அதுவும் ஒரு க்ளோஸ்டு பைப்ஸில் இருக்குது, அந்த பைப்பில் எனக்கு மாடல் இப்படி இருக்குது, அதை அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ என்னுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன, இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிடாக இருக்குது, க்ளோஸ்டு பைப்ஸாக இருக்குது, அப்போ நான் இதில் ரெனால்ட்ஸ் மாடலாக தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி ஒரு சப்மேரின் சம்மந்தமாக ஒரு மாடல் எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்கன்னா, அப்போ சப்மேரின் ஃபுல்லாக கம்ப்ளீட்லி அண்டர் வாட்டரில் தான் அது மோஷனில் இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம், இந்த ரெனால்ட்ஸ் மாடலில் தான் நான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் பயன்படுத்தணும். எப்படின்னா நேரடியாக எப்போதும் ரெனால்ட்ஸ் மாடல் லாவா ஃப்ராட் லாவான்றதை கேட்க மாட்டாங்க. அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இது 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் படித்து வச்சுக்கணும் நல்லா. அப்போ கேள்வியில் என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிலேட்டடாக என்ன மாடல்லாம் நான் பயன்படுத்தணுன்றதை நீங்கள் தான் பயன்படுத்தணும். சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு தண்ணி போயிட்டுருக்குது, தண்ணி உள்ளே போயிட்டுருக்கும்போது கீழே ஒரு ஸ்ட்ரக்சர் உள்ளார இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சருடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அனலைசிஸ் பண்ணி கேட்டாங்கன்னா, அப்போ தண்ணி உள்ளார இருக்கிறது அதுவும் மூவிங் ஃப்ளூயிடில் இருக்குது, கம்ப்ளீட்டாக இம்மர்ஸாக இருக்குது. ஸோ அப்போ நான் இதை ரெனால்ட்ஸ் மாடலில் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் பயன்படுத்தணும். இந்த மாதிரி தான் கேள்வி கேட்குவாங்க. ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, தேங்க்யூப்பா.